குஜராத், கேரளா, மேற்கு வங்காளம், பஞ்சாப் மாநிலங்களில் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பாஜக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலா ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளன. குஜராத்தின் விஸ்வதார் மற்றும் காடி ஆகிய 2 தொகுதிகளுக்கும், கேரளாவின் நிலாம்பூர், மேற்கு வங்காளத்தின் காலிகஞ்ச், பஞ்சாபின் லூதியானா மேற்கு என மொத்தம் 5 தொகுதிகளுக்கு ஜூன் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை இன்று தொடங்கிய நிலையில் குஜராத்தின் காடி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை 39,452 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பாஜக வேட்பாளர் ராஜேந்திரகுமார் வெற்றி பெற்றார். அதே சமயம் குஜராத்தின் விஸ்வதார் தொகுதியில் பாஜக வேட்பாளரை 17,554 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆம் ஆத்மி வேட்பாளர் இத்தாலியா கோபால் வெற்றி பெற்றார். பஞ்சாபின் லூதியானா மேற்கு தொகுதியில் ஆம் ஆத்மி வேட்பாளர் சஞ்சீவ் அரோரா 35,179 வாக்குகள் பெற்றும், கேரளாவின் நிலாம்பூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் அரியாதன் சௌகத் 77,737 வாக்குகள் பெற்றும் வெற்றி பெற்றுள்ளனர். அதேபோல் மேற்கு வங்கத்தின் காலிகஞ்ச் தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் 1,02,759 வாக்குகள் வெற்றி பெற்றிருக்கிறார்.